4 ஆண்டுகளுக்கு முன்பு பல்கலைக்கழக தங்கும் விடுதி அறையில் மின்சாரம் தாக்கி மாணவி மரணமடைந்ததாக கூறி வடமலேசிய பல்கலைக்கழகத்திற்கு UUM எதிராக தொடரப்பட்ட 3 மில்லியன் ரிங்கேட் நஷ்ட ஈடு வழக்கை அலோஸ்டார் உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. 21 வயது மாணவி வினோஷினியின் மரணம் மின்சாரம் தாக்கியதால் தான் ஏற்பட்டது என்பதை வாதி தரப்பு நிரூபிக்க தவறிவிட்டதாக நீதிபதி டாக்டர் முகமது ஜொஹான்லி தீர்ப்பளித்தார். சவ பரிசோதனை அறிக்கையில் உள்ள குறைபாடுகளை சுட்டிக்காட்டிய அவர், சம்பவ இடத்தை ஆய்வு செய்யாமலும் முக்கிய தடயவியல் சோதனைகளை மேற்கொள்ளாமலும் மருத்துவ அதிகாரி முன்கூட்டியே ஒரு முடிவுக்கு வந்துள்ளார் என குறிப்பிட்டார். அதேவேளை அந்த விடுதியில் உள்ள அனைத்து மின்சார கட்டமைப்புகளும் பாதுகாப்பு சாதனங்களும் எந்த ஒரு மின் கசிவும் இன்றி சரியாக செயல்பட்டதாக எரிசக்தி ஆணையம் வழங்கிய ஆதாரத்தை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. மேலும் அந்த மாணவிக்கு மாரடைப்பை ஏற்படுத்தக்கூடிய மயோகார்டியல் ஃபைப்ரோசிஸ் என்ற இதய நோய் இருந்ததும் மருத்துவ ஆதாரங்கள் மூலம் தெரிய வந்துள்ளதாக நீதிபதி தெரிவித்தார். இத்தீர்ப்பை எதிர்த்து உடனடியாக மேல்முறையீடு செய்ய உள்ளதாக வாதி தரப்பு வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். 2022 ஆண்டு மே 21 கணக்கியல் துறை 2ஆம் ஆண்டு மாணவியான வினோஷினி தனது விடுதி அறையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. வணக்கம் மேக்ஸ், உங்கள் புதிய OTT உலகம். எல்லா வகை தகவலும் பொழுதுபோக்கும் ஒரே இடத்தில், குறைந்த விலையில் நிறைந்த அனுபவம். இப்போது 2 மாதங்களுக்கு இலவச சந்தா. வணக்கம் மேக்ஸ், உங்கள் பொழுதுபோக்கின் புதிய முகவரி.